Hello. So first in figure D is parallel to AC, DF is parallel to AE. அதை வச்சு நம்ம அவ்வளோ இப்போ ஒன்று ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ முதல்ல இதை பார்க்கலாம். DE is parallel to AC. வேறு கலரில் பண்ணுறேன். DE வந்து இங்கே கனெக்டே ஆகலை, நான் கனெக்ட் பண்ணுறேன் இப்போது. DEவும் ஏசியும் இது ரெண்டும் பேரலல். நாம் பண்ணியிருக்க ட்ராயிங்கில் அப்படி இல்லை, பட் நிஜமாக அப்படி இருக்கும் போல இருக்குது. அதை நம்ம அப்படியே எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும் இல்லையா? ஏன்னா ஏசி வரைக்கும் இருக்குது, இங்கே வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். அதே போல் நம்ம ட்ரையாங்கிள் எப்படி பண்ணுவோம், ஒரே சைடாக எடுப்போம். பிடி பை டிஏ அப்படின்னு எடுக்கலாமா? அக்கார்டிங் டு பிபிடி அப்படின்னு எழுதிடணும். ஓகே, பிடி பை டிஏ. இதை சைடு முடிச்சுட்டா அடுத்த சைடு ஃபுல்லாக எடுக்கணும். இந்த லைன் இங்கே வந்து டச் ஆகுது, அப்போ இங்கே தான் கட் ஆகுது. நடுவில் எங்கே கட் ஆகிருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஓகேவா? ஸோ பிஇ பை இசி ஈக்குவல் டு பிஇ பை இசி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சிடுச்சு இந்த பேரலலுக்கு. ஸோ சின்ஸ் டிஇ இஸ் பேரலல் டு ஏசி யூசிங் பிபிடி தியரம் அப்படின்னு எழுதி இதை எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு டிஎஃப் வந்து இஸ் பேரலல் டு ஏஇ அப்படின்னு சொல்கிறாங்க. இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்து டிஎஃப் இஸ் பேரலல் டு ஏஇன்னு கொடுத்துருக்காங்க. டிஎஃப் எங்கே இருக்குது? டிஎஃப் இங்கே இருக்குது. அடுத்து ஏஇ எங்கே இருக்குது? ஏஇ இங்கே இருக்குது. அப்போ ட்ரையாங்கிளே நம்ம இது வரைக்கும் தான் எடுத்துக்கணும். சரியா? இந்த ட்ரையாங்கிள் வரைக்கும் தான் எடுத்துக்கணும். பிடி பை டிஏ அதே தான் வரும். பிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிளில் இது வரைக்கும் தான் ட்ரையாங்கிளே இருக்குது. அப்போ எங்கே கட் ஆகுது? இங்கே கட் ஆகுது. பிஎஃப் பை எஃப்இ அப்படின்னு எழுதுவோம். பிஎஃப் பை எஃப்இ. இப்போ இந்த ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா பிடி பை டிஏ, பிடி பை டிஏ லெஃப்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவல்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்க இந்த ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்க முடியும். அப்போது பி பை இசி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்இ. ஓகே, நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? பிஎஃப் பை எஃப்இயும் பிஇ பை இசியும் தான். இது இந்த பக்கம் போட்டு இது இந்த பக்கம் போட்டால் அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுவே நமக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். ஓகே.